பிக் பாஸ் சீசன் 9 நாளுக்கு நாள் இந்த ஷோ எல்லை மீறி போயிட்டு இருக்கு. ரெட் கார்ட் குடுத்தே ஆகணும் இவருக்கு. என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் தெரியாம பேசுறீங்க நான் அவ்வளவுதான். நீலாம் என்ன பண்ண முடியும் உன்னலாம்? ஒருமையில பேசுறது அப்படின்னு பெண்கள பத்தி உரிமையில பேசுற விஷயங்கள் அப்படின்னு இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் ரொம்பவும் ரொம்பவும் அந்த கிராஃப் இறங்கிட்டே இருக்கு. அந்த ஷோவோட தரத்த அவங்களே கெடுத்துக்கிறாங்க. டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசன் 9ல இந்த வீக் ஃபுல்லாவே ஒரு டாஸ்க் ஒண்ணு நடத்துறாங்க. ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க். இந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ, அதாவது ஓனர் மற்றும் தொழிலாளர்கள் 2 QC. இதுல யார் வின் பண்றாங்களோ, ஓனர்கள்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கும் நாமினேஷன்லேருந்து விலக்களிக்கப்படும். அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஓனர்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஒருத்தவரை வந்து நாமினேஷன் ஃப்ரீலேருந்து காப்பாற்றலாம். லைக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும். இதுதான் இந்த மேட்ரு. இதுல வந்து ஆடுறாங்க பாருங்க ஒரு கேமு. எப்பப்பா இந்த அளவுக்கு ஒரு அன்ஃபேர் கேமை இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கான அன்ஃபேர், பயாஸ்டு, கேங்கு, புல்லிங்கு எல்லாமே நடக்குது. என்ன ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அதில் குறைந்தபட்சமாவது அதில் நீங்கள் வந்து ஜென்யூனிட்டியாக இருக்கணும். எஸ், ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் அங்கே மென்ஷன் பண்ணலை. உங்களை கவனிக்கணுமா, QCக்கு அதாவது இந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவனிக்கணுமா, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணுமா, உண்மையாக உழைச்சி நேர்மையாக ஜெயிக்கிறவங்க தாங்க வெற்றியாளறீங்க. அப்போது நீங்கள் யாருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க? நீங்கள் எதை இங்கே வந்து காமிக்க விரும்புகிறீங்க? மக்கள் பார்க்குறாங்க, தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்னத்தை காமிக்கணும்? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாவது அந்த கேம்லையாவது கொஞ்சமாவது நீங்கள் ரியாலிட்டியாக இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ பயாஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு யார் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு யார் வந்து பணிவிடைகள் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு யார் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன்னு வாக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அதை அப்ரூவ் பண்ணுவீங்க. அப்படின்னா அப்போ உண்மையாக உழைச்சி நேர்மையாக செய்கிறவனுக்கு அங்கே எந்த மரியாதையும் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஷோ, இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்னு தெரியுது. பட் இது ஓரமாக தள்ளி வைப்போம். ஒரு டாஸ்க் ஒன்று நடத்துறீங்க, ஓகே சூப்பர். இந்த டாஸ்கில் நீங்கள் வந்து எல்லாமே பயாஸ்டாக பண்ணுறீங்க. ஆனால் இந்த 2 QC இருக்காங்களே, அதில் ஒரு QC யாருன்னா விஜய் பார்வதி. விஜய் பார்வதி தன்னை என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க பெரிய ஏதோ ஒரு சூப்பர் பவர் மாதிரியும், அவங்க சொல்கிறது தான் திவாகரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும், திவாகர் கேட்கலன்னா அவங்க பக்கத்தில் 2 அடியாள் இருக்காங்க. ஒருத்தன் முட்டா பீஸு, ஒருத்தன் மொட்டை பீஸு. நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் 2 பேர்த்து பேரையும் சொல்ல விரும்பலை. நான் ஏன் சொல்ல விரும்பலை, சொல்லிட்டு போயிடுமே. இந்த பக்கம் கானா வினோத்து, இந்த பக்கம் கம்ருதீன், 2 பேருமே பார்வதிக்கு ஒன்றுன்னா அப்படியே பொங்கி வந்துடுறது. எப்படி எப்படி என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு மற்ற எல்லாத்தையும் அப்படியே கார்னர் பண்ணுறது. இந்த ஒரு பக்கம் எல்லாருமே கனியை வந்து அன்பு கேங்கில் இருக்காங்க, அவங்க கூட வந்து கேங் செட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த கேங்கை பற்றி இங்கே ஒரு சில பேர் பேசுகிறதே கிடையாது. முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பார்வதி தான் கண்டென்ட் தராங்களாம், பார்வதி தான் வந்து பார்வதி இல்லைன்னா ஷோவே இருக்காதான், பார்வதி ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் கண்டஸ்டன்ட் தான். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் வந்து சூப்பராக கானா வினோத் செம்ம காமெடி பண்ணுறாராம். கானா வினோத் பண்ணுற காமெடியெல்லாம் வந்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு மக்கு மண்டையில் மசாலா ஆள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணுற வார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒர்ஸ்ட்டு. வீட்டில் கூட அந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வார்த்தைகள்லாம் கானா வினோத் யூஸ் பண்ணி அதை வந்து காமெடின்னு போர்ட்ரேட் பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? அது எப்படிப்பா சிரிக்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பா அதை காமெடின்னு கொண்டு வரீங்க? இதெல்லாம் ஒரு காமெடியா? இந்த காமெடியெலாம் உங்களை பார்த்து யாராவது பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? முதல்ல பாடி ஷேமிங் பண்ணுறது, உரிமையில் பேசுகிறது, பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறது, இதெல்லாம் காமெடியா? மரத்துக்கு சேலை கட்டினா கூட இதெல்லாம் காமெடியா? இதெல்லாம் காமெடி இல்லை, இதெல்லாம் அருவருப்பான வார்த்தைகள். இந்த வார்த்தையை உங்களை பார்த்து யாராவது சொல்லி நீங்கள் ஏற்றுப்பீங்களா? முதல்ல வாட்டர்மெலன் மேலே 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்காக கானா வினோத் பண்ணுறது, கமருதீன் பண்ணுறதுலாம் நியாயம்னு ஏற்றுக்க முடியாது. அப்படி அது எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களாம். கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தா வாட்டர்மெலனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா? கமருதீன் மாதிரி வாட்டர்மெலன் எங்கேயாவது வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாரா, வார்த்தைகளை விடுறாரா, யாரையா அடிக்க போகிறாரா, யாராவது உரிமையில் பேசுகிறாரா? நீங்கள் அவர் ட்ரிகர் பண்ணால் அவர் பேசுகிறாரு. என் பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படிங்கிறாரு திவாகர். உங்கள் பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் பிக் பாஸ் வீட்டில் அதெல்லாம் பழிக்காது.
உங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் போய் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கேயே ஒரு சில பேர் மதிக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்னத்தை காமிக்க விரும்புகிறீங்க? விஜய் சேதுபதி இந்த ஷோவோடைய பிக் பாஸ் 9 எப்போ ஆரம்பிச்சதோ, எப்போ போட்டியாளர்கள் உள்ளே வந்தாங்களோ அன்னையிலிருந்து யாரோட கிராஃப் குறையுதோ இல்லையோ, விஜய் சேதுபதியோட கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 2 வாரம் தான் ஆயிருக்கு. இந்த 2 வாரத்தில் என்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணார்? முதல் டைமே கமருதீன் சுபிக்ஷாவை பார்த்து அவங்களுடைய பர்சனலாக அவங்களோட சமூகம் பார்த்து பேசின விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு விஜய் பார்வதி சுபிக்ஷா பார்த்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. விஜய் பார்வதிக்கு அப்படி என்ன ஒரு தலைக்கணம், அப்படி என்ன ஒரு திமிர்? சுபிக்ஷா எங்கிருந்து வந்தா என்னங்க உங்களுக்கு? இங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே ஒன்று தான். கமருதீன் சொன்ன அன்னைக்கே கமருதீன் அதை வந்து அந்த விஷயத்தை வந்து நீ எங்கேருந்து வந்தது தெரியுமா, உன்னுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா, நீ இப்படி தான் இருப்ப அப்படின்லாம் சொன்ன அன்னைக்கே விஜய் சேதுபதி அதை தண்டிச்சிருந்தா இன்னைக்கு விஜய் பாரு ஒரு 3rd கிரேட் ஆன ஒரு பிஹேவியராக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய புள்ளி கேரக்டர், அவங்களுடைய பயாஸ்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனி ஜோனாக இருக்காது. இது ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப அன்ஃபேரான விஷயம். இது எல்லாமே இந்த மாதிரி எப்படி ஒருத்தவங்க சொசைட்டியில் வாழ வைக்க முடியும், எப்படி சொசைட்டியில் இருக்க முடியும்? அப்போ இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் இவங்க எப்படி பார்த்துப்பாங்க? இவங்க கூட இருக்க எல்லாத்தையுமே இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இவங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு தனி ஜோனில் இருக்காங்க. விஜய் பார்வதி லிட்ரலாக அவங்க வந்து சுபிக்ஷா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து இது பண்ணுவேன். சுபிக்ஷா, நான் ஏன் உங்களுக்கு தரணும்? நீ ஏன் எனக்கு தரக்கூடாது? நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சு தான் நீங்கள் வந்து எனக்கு அந்த பாட்டில் அப்ரூவல் பண்ணியிருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணாமல் இந்த பாட்டில் நீங்கள் எனக்கு அப்ரூவல் பண்ணலை. அதுக்கான கூலி தான் நீங்கள் பாட்டில் அப்ரூவல் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்காக வேலை செஞ்ச 2 பேர் இருக்காங்க, நான் அவங்கள தான் கன்சிடர் பண்ணுவேன், லைக் தொழிலாளிகளை தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. உடனே வந்து இவ என்ன பெரிய அவளா, இவ என்ன தொழிலாளிகள்னு பேசுகிறா, இவெல்லாம் எங்கிருந்து வந்தால் தெரியுமா கேட்டால் உடனே அந்த சமூகம் பேரை சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுறது. உங்களுக்குலாம் என்ன, நீங்களாம் சொசைட்டியில் அப்படியே நீங்கள் இப்படியே பெரிய ஆகிட்டீங்களா? நீங்கள் எல்லாமே மக்கள் பார்க்குறாங்க. இங்கே இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் இன்னமும் இருக்குது. இன்னமும் சாதிய பாகுபாடுகள் எல்லாம் பார்க்குறாங்க தான். ஆனால் அதை எதிர்த்து தான் நிறைய பேர் இங்கே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ஷோவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த ஷோவில் வந்து இதை பற்றி பேசி அதை பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் அதை கண்டும் காணாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் 1 hour எபிசோட் இதெல்லாம் போடுறது இல்லைங்க. ஓகே, அப்புறம் எதுக்குங்க நீங்கள் 24/7 காமிக்கிறீங்க? நீங்கள் அதையும் கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நேற்றுக்கு நடந்த ஷோவை கட் பண்ணி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ எதை கட் பண்ண வேண்டியதுனா அப்போ என்ன மோட்டிவ் உங்களுக்கு இருக்குது? விஜய் டெலிவிஷன், ஜியோ ப்ளஸ், ஹாட்ஸ்டாரு, அப்புறமா இந்த பிக் பாஸ் வந்து தயாரிக்கிற நிறுவனம், உங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது உங்களுக்கு இதனால்? அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே இங்கே ஏதோ ஒன்று கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுடைய ஷோவை ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறீங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பலியாட ஆக்கணும். இப்போ கமருதீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட் பேட் பிஹேவியர். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 6 ஒருத்தவங்க டைட்டில் வின்னர் ஆக்குனீங்களே, அதோடைய நீட்சி தான் இது எல்லாமே. புள்ளி பண்ணுறது, மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறது, வன்முறை பண்ணுறது, ஒருமையில் பேசுறது, இப்படி எல்லாம் பேசுகிற ஒருத்தன் டைட்டில் வின் ஆக்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதோட நீட்சி தான் இந்த கமருதீன். அப்போ நீங்கள் யாரை டைட்டில் வின் ஆக்கணும், யாரை எக்ஸாம்பிளாக காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திவாகர் வந்து விமென்ஸ்க்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காருங்க. விமென்ஸ் சேஃப்டிக்காக ஒரு ரெட் கார்டு கொடுங்க. நிறைய செட் பண்ணுறாங்க வெளியில். ஓகே, திவாகர் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுறாங்க பேரில் கிரிஞ்சி பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு, முத்தம் கேட்குறாரு, கட்டி பிடிங்க அப்படிங்கிறாரு, டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. ஓகே, அப்போது விமன் சேஃப்டிக்கு பங்கம் விளைவிக்க திவாகர் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு பையனுடைய சேஃப்டிக்கு பங்கம் விளைவிக்கிற அரோராவுக்கும் ஆதரிக்கும் எப்போ ரெட் கார்டு கொடுக்க போகிறீங்க? அஃப்கோர்ஸ் பார்வதிக்கும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ என்ன நடக்குது இங்கே இந்த பிக் பாஸ் 9ல்? இந்த ஷோ என்ன கேட்டிங்கன்னா 1-2 பேரை தவிர மற்ற எல்லாருமே ரெட் கார்டு பட வேண்டிய ஆட்கள் தான். ஏன்னா எல்லாருமே இந்த கேமாக விளையாடாமல் இதை பர்சனலில் கொண்டு போய் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு தெரியாமல் இதை வேற ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாங்க. மக்கள்லாம் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியில். தயவு செஞ்சு விஜய் சேதுபதி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க. அதுதான் உங்கள் வேலை, அதுதான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதை விட்டு வாழ போகிற மாதிரி நீங்கள் வந்து வளன்னு வேறு ஏதோ ஒரு கதையை ஒரு எபிசோடு ஃபுல்லாக பேசிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷன் எவிஷனுக்கு போயிடுறீங்க. இஷ்யூ எடுத்து பேசுங்க. நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் உடனே நாங்கள் வந்து யாரையும் கண்டிக்க வரல, யாரும் தண்டிக்க வரல, அவங்கள திருத்த தான் வந்திருக்கோம் அப்படின்னா திருத்ததுக்கு அந்த ஷோ நடத்துறீங்க. சம்பளம் கொடுத்து உள்ளார வச்சு
இதில் செலவு பண்ணி இத்தனை கோடி மக்கள்லாம் பார்க்க வச்சு தப்பு பண்ணால் தண்டிங்க, அதுதான் உங்கள் வேலை. அப்படி தண்டிக்க முடியல அந்த விஷயம் ஷோ விட்டு போயிடுங்க. நீங்கள் யாருக்காக இந்த ட்ராமாவை நடத்துறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு. இந்த ஷோவுடைய போக்கே வேற மாதிரி இருக்கு. கேமும் ரூல்ஸ் படி ஒழுங்காக விளையாடுறது கிடையாது, போட்டியாளர்களும் ரூல்ஸ் படி ஒழுங்காக விளையாடுறது கிடையாது, யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே ஒருமையில் பேசுகிற வார்த்தைகள், எல்லாமே பேட் வேர்ட்ஸ், நிறைய மியூட்டு. இந்த 10-15 நாள் நிறைய மியூட்டு, நிறைய பிளாங்க்கு. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுது? இன்னும் 80 நாள் இருக்குது. நீங்களே கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். யார் மேலே தவறு? கமருதீன் மேலே தவறா, திவாகர் மேலே தவறா, யார் மேலே தவறு? ரெட் கார்டு யாரு கொடுக்கணும் அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு பிக் பாஸ் ரசிகர் இருந்தாங்கன்னா, இந்த ஷோவை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.